இஸ்லாமிய சரியானங்கள் பெண்களை கொடுக்கொள்ளும் பார்த்தது அதெல்லாம் பெண்களுக்கு சாதாரண இது மாற்று மத சகோதரர்கள் மத்தியில் அதாவது இவர்கள் மத்தியில் ஒரு பொதுவான செயலாக விளக்கப்படக்கூடியது. இது ஏன் அங்கே ஏற்பட்டது? முதலாவது. இரண்டாவது, யூதர்கள் மீது இருக்கும் கருத்து வேறுபாடு. யூதர்கள் மீது இருக்கும் கருத்து வேறுபாடு. ஒன்றை தொழிலை பின்பற்ற இஸ்லாம் ஏன் யூதர்கள் மீது கிறிஸ்தவர்களிடமிருந்தும் ஏன் வேறுபடுது இஸ்லாம்? ஓரிரை கொள்கையை தான் அவங்களும் சொல்றாங்க என்ற மாதிரி சொன்னாங்க. கிறிஸ்தவத்திலிருந்து எப்படி வேறுபடுதுன்றதை நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். யூதர்களிடமிருந்து எப்படி நாங்கள் வேறுபடுதுன்றதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படை கொள்கையாக அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. கிறிஸ்தவர்கள் எப்படி நபிகள் நாயகத்தை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே போல யூதர்களும் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளல. அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகத்துக்கு முன்பு வந்த பல இறை தூதர்களை அவர்கள் கொன்று குவிச்சிருக்கிறாங்க. நிறைய இறை தூதர்களை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யூதர்களுடைய இனம் சம்பந்தமாக திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பல்வேறுபட்ட வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இஸ்ராயில் என்று சொன்னால் இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் என்ற ஒருவர் இருந்தார். இப்ராஹிம் நபி என்றது ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. அவர்கள் யூதர்களையும் ஏற்றுக்கொள்வாங்க, கிறிஸ்தவர்களையும் ஏற்றுக்கொள்வாங்க, முஸ்லிம்களையும் ஏற்றுக்கொள்றோம். அவருடைய மகன்மார்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மவேல் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, யூதர்களும் சொல்லுவாங்க. அடுத்தவர் இஸ்ஹாக்கு என்று சொல்லக்கூடியவர் இஸ்ஹாக் என்று சொல்லுவாங்க. இந்த இஸ்ஹாக் என்றவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு, அவருடைய பேர் யாக்கூப். அவருக்கு இன்னொரு செல்ல பேர் இருக்குது, அது என்னன்னு சொன்னா இஸ்ராயில் என்று அழைக்கப்படுவார். இந்த இஸ்ராயிலுடைய சந்ததிகளில் வரக்கூடியவர்கள் தான் யூதர்களாக கருதப்படுறாங்க. 12 பிள்ளைகள் இருந்தாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவருக்கு யூசுப் என்ற ஒரு மகனும் இருந்தாரு, அதோட 12 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய சந்ததிகள் தான் யூதர்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இறை தீர்க்கதரிசிகள் தூதர்களாக யாரெல்லாம் செய்தி கொண்டு வருவாங்களோ அவங்க விரும்புகிற ஒரு செய்தியை கொண்டு வந்தா உடனடியாக ஏற்றுக்கொள்வாங்க. விரும்பாத ஒரு செய்தியை கொண்டு வந்தா உடனடியாக அதை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அந்த செய்தியை கொண்டு வந்தவரை கொலை செய்யக்கூடிய நிலையிலும் இருப்பாங்க. அப்ப தூதர்களை இவங்க மதிக்கக்கூடிய விதத்தில் என்ன செய்யல, மதிக்கல. அது மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகத்தை மதிக்கல, இறை தூதர்களை மதிக்கல. அதே போல அல்லாஹ் இறைவனை கருத்தரை அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளல. வமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னா, இயேசுநாதரை பனு இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்கதரிசியாக இறைவன் அனுப்புறான். அப்ப அவங்களுக்கு தீர்க்கதரிசியா வந்தவர் தான் இயேசுநாதர். இந்த இயேசுநாதரை நாங்கள் தான் சிலுவையில் அறைஞ்சோம் என்று அவங்க சொன்னாங்களாம். சிலுவையில் அறைகிறதுக்காக முயற்சி செஞ்சாங்க, ஆனா அறையப்படல, இறைவன் காப்பாத்துறான். ஆனா இவங்க சொன்னாங்க நாங்க தான் சிலுவையில் அறைஞ்சோம். மரியம் என்பவங்க கெட்ட பொம்பளை, அவங்க நடத்த கெட்டவங்க என்றெல்லாம் சொன்னார்கள். இறைவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை கண்கூடாக பார்த்தும் இறைவனுக்கு மாறு செய்தார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டதை போன்ற எந்த ஒரு சிறப்பம்சமும் வேற எந்த சமுதாயத்துக்கும் வழங்கப்படல. அவ்வளவு அதிசயங்களை கண்கூடாக அனுபவித்தவர்கள். இறைவன் வானத்திலிருந்து அவங்களுக்கு உணவு இறக்குறான். மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய ஒரு உணவை இறைவன் வானத்திலிருந்து இறக்குறான். இன்னும் அவங்களுக்கு உணவு, ஒரு அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு உணவை உட்கொண்டு கொண்டு என்ன செஞ்சாங்க, இது வேணா எனக்கு பூமி விளைவிக்கிறது வேணுமென்றாங்க. ஊர் இல்லாம தெரிஞ்சாங்க. ஒரு ஊருக்கு அல்லாஹ் போக சொல்றான், அந்த ஊருக்கு போய் குடியேறுங்க சொன்ன உடனே, அம்மாடியோ அந்த ஊருக்கெல்லாம் எங்களுக்கு போக முடியாது, அங்க ரொம்ப ரவுடி பசங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்க வெளியேற்றிட்டு எங்களை போய் அந்த ஊர்ல நாங்க செட்டில் ஆகிறோம். ஒரு கட்டளையை இறைவன் போட்டான்டா அந்த இறைவனுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடக்கு முடக்க ஒரு காரணத்தை சொல்லி உடனடியாக என்ன செய்வாங்க, மறுத்துருவாங்க. ஒரு மனிதன் இறக்குறாரு, இறந்த மனிதன் யாருன்னு தேட வேண்டி வருது. உடனே மோசே என்ற தீர்க்கதரிசி கிட்ட வராங்க. மனிதன் இவரை யாரு கொலை செஞ்சது, பெரிய பிரச்சனை ஆகிக்குது, கண்டுபிடிக்கணும் என்றாங்க. அதுக்கு இறைவன் சில வழிமுறைகளை சொல்றான். ஒரு மாடு அருங்க,
அந்த மாடு அறுத்து அந்த மனிதர்கிட்ட மேல நீங்க தட்டினீங்கன்னா யாரு கொலையாளி என்றதை கண்டுபிடிக்கலாம், செய்ய வேண்டியது. ஆனா செய்யல. அதே மாதிரி கடல் கடக்க செய்யறான் இறைவன். கடல் கடந்து அவங்களை காப்பாத்துறான். ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு கீழே அவர்கள் கொடுமை செய்யப்படுறாங்க. கொடுமை செய்யப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்ட பிறகு கடல் கடந்து வந்த உடனே என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு சிலை வணங்குற கூட்டத்தை பார்த்து, மூசாவே இவங்களுக்கு சிலை இருக்கிற மாதிரி எங்களுக்கு சிலை வச்சுதா, நாங்களும் கடவுளுக்கு சிலை வச்சு வணங்கணும். அற்புதங்களை கண்கூடாக பார்த்து கண் முன்னுக்கு அனுபவிச்சு அதிசயங்களுடைய இறைவன் ஆற்றலை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? எங்களுக்கு இது வேணும், வேற வடிவம் வேணும் என்று மாறு செய்தார்கள். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசி அவங்கள திருத்தி, இல்ல இப்படி எல்லாம் கேட்க கூடாது, தப்பா கேட்கறீங்க, வாங்க உங்களை நான் நல்வழிப்படுத்துறதுக்கு எனக்கு இறை வேதம் வரப்போகுது, நான் தூர் சீனா என்ற அந்த மலைக்கு போய் இறைவனுடைய வேதத்தை கொண்டு வர்றேன், உங்களுக்கு வழிகாட்டுறேன் என்று சொல்றதுக்கு அந்த வேதத்தை எடுக்கிறதுக்காக ஒரு மலைக்கு போறாரு. 30 நாள் தாண்டல, 40 நாள் தாண்டல, என்ன பண்றாங்க? ஒரு கற்சிலை ஒன்றை உருவாக்குறாங்க, ஒரு சிற்பத்தை உருவாக்குறாங்க, ஒரு காளை மாட்டை என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க. இந்த அளவுக்கு இறைவனுடைய பல அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு முழுக்க முழுக்க இறைவனுக்கு மாறு செய்தவர்கள் தான் இந்த யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் செய்த மிகப்பெரிய மாறுதல் என்னன்னா, எல்லாத்தையும் செஞ்ச பிறகு சொன்னாங்க இறைவனை கண்ணால பார்க்காம நம்ப மாட்டேன்னாங்க. இவ்வளவு பண்ண பிறகும் இறைவனை கண்ணால பார்க்கணும், பார்க்காம இறைவன் இருக்கிறத நம்ப மாட்டேன்னு இறைவனுக்கு ரொம்ப கோபம் வருது. இறைவன் அவங்கள சபிக்கிறான், அவங்கள கோபத்துக்கு உள்ளாக்குறான். இவர்கள் கோபத்துக்கு உள்ளானவர்கள் என்று இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இறைவன் அவர்களை இந்த சமுதாயத்தில், மனித சமுதாயத்திலே இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இந்த யூத சமுதாயம் மாற்றப்படுகிறது. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கோபப்பட்டுட்டாங்க. இப்ப அவங்களிடமிருந்து தூதர் வரல, இறுதி தூதரோட எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அது யூதர்கள் கிட்ட இருந்து வரணும் என்று எதிர்பார்த்தாங்க, அவங்க விரும்புறமாய் வரணும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்படி ஒரு எதிர்பார்த்த வகையில வராததுனால உடனடியாக அவங்க இறைவனுடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுல நிறைய மாறுபாடுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தூதராக வந்த முகமது நபி தூதர் இல்லை என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இறைவனுடைய செய்திதான் திருமறை குர்ஆன் என்று தெரிந்த பிறகும் அதை வேண்டுமென்றே குழப்பம் செய்து அதை விமர்சித்து அதை மக்களுக்கு மக்கள் மத்தியில் அதை சேர்க்க கூடாது என்பதற்கு சதி செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். எனவே அவர்களும் என்ன செஞ்சாங்க? ஓரிரை கொள்கையை விட்டு வேறுபட்டு அவர்கள் இறைவனுக்கு மகன் இருப்பதாக நம்பி இறைவனுக்கு சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்களாக அவர்களும் மாறிவிட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அதனால ஓரிரை கொள்கையில யூதர்கள் இருப்பதாக சொல்வது உண்மை கிடையாது. அவர்கள் பல கடவுள் கொள்கையில தான் இருக்கிறாங்க. உசைர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை இறைவனுடைய மகன் என்று சொல்லுவாங்க. இறைவனுக்கு தேவை இருக்கிறதா சொல்றாங்க. இறைவன் குழந்தை பெற்றுக் கொள்வான் என்ற கொள்கையை சொல்றாங்க. அப்போ இறைவனுடைய குழந்தை அவரும் இறைவன் தான் என்று சொல்றாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்து அவர்களும் இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை மறுத்தவர்கள் என்ற பட்டியலில் இஸ்லாம் பார்க்குது. அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு ஒத்துமையும் இல்லை. கிறிஸ்தவர்களை பொறுத்தளவுல யூதர்களை விட முஸ்லிம் சமுதாயத்துக்கு நெருக்கமா இருப்பாங்க. ஆனா யூதர்கள் தான் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக உலகளாவிய அளவில் சதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அமெரிக்கா நாடு முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக பல பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்கடா, அதுக்கு அடிப்படையான காரணம் வித்திடுறது யாருன்னு சொன்னா யூதர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்துக்குள்ள பல குளறுபடிகளை உருவாக்கி இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே புனிதத்துவங்களை ஏற்படுத்தி மனிதர்களை கடவுளாக்கக்கூடிய அவுலியாக்கள் என்ற பெயர்ல மகான்களை வழிபடக்கூடிய கொள்கைகளை எல்லாம் யூதர்கள் உருவாக்கிய கொள்கையாக இருக்கிறது. மனிதர்களை வரம்பு மீறி புகழக்கூடிய கொள்கைகள், சமாதி வழிபாடுகள், இது அனைத்தையும் யூதர்கள் உருவாக்கியது. முழுக்க முழுக்க இஸ்லாத்தை மாசுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில் யூதர்கள் அன்று முதல் இன்று வரை உலகம் அழியும் வரை செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். எனவே அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்றதை நாங்கள் விளங்கணும். அடுத்ததாக பலதார மனத்தை பத்தி கேட்கிறாங்க. பலதார மனம் இஸ்லாமிய மார்க்கம் கட்டாயமாக்கிய ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொருவரும் 4 நாள் முடிங்க என்று இஸ்லாம் என்ன செய்யல, கட்டாயப்படுத்தல. ஆனாலும் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஒருவருடைய உடல் தேவைக்காக வேண்டி 4 திருமணம் முடிக்கிறதா இருந்தா அவருக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அந்த அனுமதியை பெறக்கூடிய ஒருவர் அதற்கான சில தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. 4 முடிக்கிறதா இருந்தா ஒரு மனைவியை வச்சு பார்க்கறதுக்கு முதல்ல இஸ்லாம் சட்டம் சொல்லுது. ஒரு மனைவிக்கு கணவன் தான் தின்ன கொடுக்கணும், ஒரு மனைவிக்கு கணவன் தான் குடிக்க கொடுக்கணும், ஒரு மனைவிக்கு கணவன் தான் செலவழிக்கணும், கணவன் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், அவங்கள முழுசா பாதுகாக்கணும் கணவன் தான், மகர் கொடுக்கணும் கணவன் தான், குழந்தைக்காக செலவழிக்கணும் கணவன் தான். பெண்களுடைய விஷயத்துல, ஒரு குடும்ப விஷயத்துல
முழுக்க முழுக்க பெண்களை பராமரிக்கக்கூடியவர்களாக ஆண்கள் இருக்கணும். சில இடங்கள்ல மாறி நடக்கும். ஆண்கள்ல பராமரிக்கக்கூடியவங்களாக பெண்கள் இருப்பாங்க காசு விஷயத்துல. அது இஸ்லாத்துக்கு மாற்றமானது. பெண்களை முழுசா யாரு கவனிக்கணும்? ஆண்கள் தான் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பொருளாதார ரீதியான ஒரு சுமையை ஒரு திருமணத்துக்கே இஸ்லாம் என்ன செய்து ஆண்களுக்கு கொடுத்திருக்குது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததாத மின்குமுல் பாஅத, உங்களில் யாருக்கு பராமரிப்புக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். பராமரிப்புக்கு யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க தான் திருமணம் முடிக்கணும். பராமரிப்புக்கு சக்தி இல்லாத இளைஞருக்கு நபிகள் நாயகம் கொடுத்த சட்டம் என்னன்னு சொன்னா, அவருக்கு நோன்பு தான் கடமை. இன்னைக்கு பராமரிப்புக்கு சக்தி இல்லாத இளைஞர்கள் பராமரிப்புக்கு சக்தி உள்ள யுவதிகள் கிட்ட கேட்டு வாங்கி திருமணம் முடிக்கிறாங்க. அது மார்க்கத்துக்கு மாற்றமானது. இஸ்லாம் தடுத்தது, ஹராமான வழிமுறை. மறுமையில் அதற்கான கண்டிப்பாக தண்டனைகளை பெற்றுக்கொள்வார்கள் திருந்தாதவர்கள். ஆனால் பராமரிப்பு செலவுக்கு யாருக்கு சக்தி இல்லையோ, ஆம்பளைக்கு என்ன இஸ்லாம் சொல்லிச்சு, நீ நோம்பு பிடி, உனக்கெல்லாம் கல்யாணம் தேவையில்ல, உனக்கு பராமரிப்புறதுக்கு சக்தி இல்ல, கட்டில் வாங்குறதுக்கு சக்தி இல்ல, ஒரு பெட்ரூம் வாங்குறதுக்கு சக்தி இல்ல, ஒரு வீடு வாங்குறதுக்கு சக்தி இல்ல, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு சக்தி இல்ல, பொண்டாட்டிக்கு நகை வாங்குறதுக்கு சக்தி இல்ல, சாப்பாடு கொடுக்கறதுக்கு சக்தி இல்ல, உனக்கு திருமணமே இல்லை, நோம்பு தான் பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்தில் வசதி வாய்ந்தவங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது, பாவம் அவனுக்கு பார்த்து சக்தி இல்லைன்னு சொல்லி அவனை அந்தரத்தில் விட்டுறாதீங்க, முடியுமெண்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவன் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு ஆம்பளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. குமரு காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது இஸ்லாத்துல. குமரன் காரியங்க தான் ஹெல்ப் பண்ணணும். யாரெல்லாம் ஆண் குமரிகள் இருக்குதோ அவங்களுக்கு தான் இஸ்லாத்துல ஹெல்ப் பண்ண சொல்லுது. அப்ப இப்படி திருமணம் முடிக்க சொல்லி ஒரு திருமணத்துக்கே நிபந்தனைடா, ரெண்டாவதுக்கு போறதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கத்தானே செய்யும். ஒன்றை சமாளிக்கிற மாதிரி ரெண்டையும் சமாளிக்கணுமா இல்லையா? மூணையும் சமாளிக்கணும், நாளையும் சமாளிக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்து கொள்ளணும் என்றதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நீதியாக நடப்பதற்கு முடியாவிட்டால் ஃபவாஹிதா, ஒன்றை போதுமாக்கிக்கோ, இல்லைண்டா கேள்வி வந்துடும். நீதியா நடக்கலண்டா, நீதியாண்டா ரெண்டு முடிச்சண்டு வைங்க. ஃபர்ஸ்ட் மனைவி கிட்ட பெர்மிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாரும் பெர்மிஷன் தர மாட்டாங்க. அது 100க்கு 100 சுவர். யாருமே பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பெர்மிஷன் தர மாட்டாங்க. அதுக்காக பெர்மிஷன் தர மாட்டாங்கன்றதுனால அவங்களோட பெர்மிஷன் இருந்தா தான் திருமணம் என்றது இல்லை. அப்ப யாருக்கும் ரெண்டாவது திருமணம் நடக்காது. திருமணம் முடிக்கணும், அவங்களோட அனுமதி தேவையில்லை, ஆனா அறிவிக்கணும். அவங்களுக்கு அறிவிச்சு நான் ரெண்டாம் திருமணம் முடிக்கிறேன் என்று சொல்லி அறிவிச்சு அவங்களோட அனுமதி பெறாட்டாலும் அவங்க நான் திருமணம் முடிக்கிறேன்னு தகவல் விளங்கணும். இல்லைன்னா ரெண்டு விதமான அநியாயம் நடக்கும். ஒன்னு, ரெண்டாவதா முடிக்கிறவக்கு என்ன செய்வான், கூடுதலா நேரத்தை ஒதுக்குவான். இவகிட்ட கேட்டா அங்க பிசினஸுக்கு போனேன், இங்க பிசினஸுக்கு போனேன், இல்லாட்டி அல்லாட பாதையில போனேன், ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ரெண்டாவது பொண்டாட்டி கிட்ட கூட டைம் செலவழிச்சு ஒன்னாவது பொண்டாட்டி அந்தரத்துல விட்டுருவான். இல்லைன்னு சொன்னா இவன் என்ன செய்வான், ரெண்டாவதா முடிச்சுட்டு கொஞ்ச நாள்ல கை விட்டுருவான். ஏன்னா யாருக்கும் தெரியாது அவன் எங்க இருக்கிறா, ஏது பண்றா, அவக்கு சொத்து பத்திக்குதா. சிலவங்க என்ன செய்யறாங்க, திருமணங்களை பதிவு கூட செய்யாம ரெஜிஸ்டர் திருமணம் என்ற பேர்ல, நிக்கா திருமணம் அதுக்கு பேர், ரெஜிஸ்டர் இல்ல, ரெஜிஸ்டர் பண்ணாம வாயில அக்குது திருமணம், வாயால ஒப்பந்தம் பண்ணி திருமணம் செய்யறோம் என்று சொல்லி ரெண்டு தனக்கு சாதகமான ரெண்டு பக்தர்களை கொண்டு வந்து நீ சாட்சியா இருந்துக்கோ என்று ரெண்டு பேரை, இவனுக்கு விருப்பமான ரெண்டு பேரை சாட்சியா கூட்டு அக்கது திருமணம் என்று பண்றாங்க. இப்படி ஒப்பந்த திருமணம் எல்லாம் பண்றதுக்கு, இப்படி ஒப்பந்தம் பண்றதுக்கெல்லாம் இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அறிவிச்சு சரியா நாளை பிரிக்கணும். அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 30 நாள்டா ஃபர்ஸ்ட்டுக்கு 15 நாள் ஒதுக்கினா செகண்டுக்கு 15 நாள் ஒதுக்கணும். 3 பொண்டாட்டி முடிச்சா ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை 10 நாள்டா செகண்டுக்கு 10, மூணாவதுக்கு 10. அது நடுப்பகுதி, முற்பகுதி, பிற்பகுதி அதை பிரிச்சு கொள்ளலாம். அது அவட்ட நிர்வாக திறமையை பொறுத்து. அதே மாதிரி 4 முடிச்சேன்னு சொன்னா வாரத்துக்கு 28 நாள் கணக்கு வச்சா ஒவ்வொரு வாரம் வீதமா என்ன செய்யலாம், 4 வாரத்துக்கு 4 பேர் வீட்டுக்கு போற மாதிரி ஆக்கி கொள்ளணும். இதுக்கு சக்தி இல்லாட்டி ஃபவாஹிதா, ஒன்றை தான் முடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஏன் சொல்லிச்சேன்டா, இந்த அனுமதியை கொடுக்காம விட்டா மட்டும் ரெண்டாவதுக்கு போகாம இருக்கிறாங்கல்ல. நிறைய பேர் பேரளவுல 1வது திருமணத்தோட இருக்கிறாங்க. நடைமுறையில நிறைய மனைவிமார்களோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. முதல் மனைவிக்கு தெரியாட்டிலும் 2வது மனைவி, 3வது மனைவி, 4வது மனைவி, மனைவி என்ற அந்தஸ்தில் இல்லாமல் வைப்பாட்டிகளாக இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். பொண்டாட்டிக்கு தெரியல, ஆனா அங்க செலவுக்கு கொடுப்பான், இவர் போயிட்டு வருவாரு, அது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்றது. இப்படி நடத்தையில தவறக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம். இப்படி கேடுகட்டு போவாம அவன்கிட்ட தேவை இருக்கும், அவன்கிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வழிகள் வேணும். பெண்கள் என்ன நினைக்கணும்டா, ஏண்ட கணவன் என்னோட மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சா அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய கிடைக்காட்டி என்ன பண்ணுவான்டா, வப்பாட்டி ஒன்றை வச்சுக்கொண்டு அந்த வப்பாட்டி பின்னாடி போய் இவளை வெறுக்க ஆரம்பிச்சிருவான்.
அவட பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவான். சில நேரம் இதுல உச்சகட்ட கோபத்தை அடைஞ்சவங்க முதல் மனைவிய திருமண சட்ட ரீதியாக மனைவியாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை கொலை செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். பல சதித்திட்டங்கள் பண்ணி நியூஸ் பேப்பர்ல அன்றாடம் செய்திகளாக இருக்கக்கூடியது. இவண்ட மனைவி அவனோட ஓடுறது, அவன் மனைவி இவனோட ஓடுறது, அல்லது புருஷன் வந்து கள்ள காதலோட ஓடுறது, அவங்க சேர்ந்து இவங்களை சதி செய்யறது, கொல்றது, இந்த மாதிரி நிறைய செய்திகளை பேப்பர்ல பார்க்கிறோம்டா. எல்லாரும் திருமணம் என்ற தேவையில் உள்ளவங்களா இருக்கிறாங்க. தேவையை விளங்கினா அதுக்கு சக்தி இருக்குது என்று சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அனுமதி கொடுத்து தாராள மனசோட வரணும். ஆனா பெண்கள் என்ன செய்யறாங்கடா, அதுக்கு மனசு கொடுக்குறாங்க இல்ல. தண்ட கணவர்டா தனக்கு வந்து என்ன செய்யணும், தனக்கு மட்டும் கணவரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதே பெண்ணு விதவையாவி சென்று வைங்க, அப்ப என்ன சொல்லுவா தெரியுமா, எனக்கு வாழ்க்கை கொடுக்க யாரும் இல்லையா, ரெண்டாம் தரமாவது நான் திருமணம் முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். உடனே அப்ப சென்டிமெண்டா பேசுறாங்க. உலக நடைமுறை எடுத்து பாத்தீங்கன்னா இலங்கையில ஆண்கள் இருக்கிறாங்க ஒரு 98 லட்சம் பேர், இலங்கையில பெண்கள் இருக்கிறாங்க 1,02,00,000 பேர். 4 லட்சம் பேர் யார் இருக்கிறாங்க அதிகமா, பெண்கள் இலங்கையில. அதே மாதிரி மரணிக்க கூடியவர்களை பார்த்தா ஆண்கள் தான் கூட மரணிக்கிறாங்க. ஆண்கள் கூட மரணிக்கிறாங்க. ஆண்களுடைய அந்த மரணிக்கக்கூடிய வயசு எடுத்துக்கொண்டா 63 என்றான், பெண்கள்ட 71 என்றான். அவங்க பெண்கள் கொஞ்சம் 9 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி யுத்த களங்கள்ல நிறைய சமுதாய போராட்டங்கள்ல நிறைய நோய்வாய்ப்பட்டு நிறைய ஹார்ட் பிரஷர் உண்டாகி மன அழுத்தத்தில் அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்ல மரணிக்க கூடியவர்களாக இருப்பவர்கள் ஆண்களாக இருக்கிறாங்க. அதிக மரணம் வருது. இலங்கையில் ஆண்களுடைய எண்ணிக்கை குறையுது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தி என்ற கன்செப்டுக்கு போனோம்டா 98 லட்சம் பெண்களுக்கு 98 லட்சம் ஆண்களுக்கு 98 லட்சம் பெண்கள் என்று போட்டா 4 லட்சம் ஆண்கள் என்ன பெண்கள் என்ன பண்றது, யாரு கல்யாணம் முடிக்கிறது? ஒண்ணு இவங்க தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செய்யறதுக்காக யாராவது ஏற்கனவே முடிச்ச ஒருத்தருக்கு மனைவியா போகணும், அல்லது இவங்க என்ன செய்யணும், மனைவி இல்லாம தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு தனக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வப்பாட்டியாக போகணும். அல்லது என்ன செய்யணும், ஏற்கனவே யாரு ஒபிஷியல் ஆகிக்கிறாங்களோ அவங்கள க்ளோஸ் பண்ணி அவங்களோட இடத்துக்கு வந்து இவங்க ஷிஃப்ட் ஆகணும். இந்த 3 வழிதான் இருக்குது, வேற வழி இல்லை. அப்ப இப்படி கேடுகட்ட வழிகளை தேர்ந்தெடுக்காம பொண்டாட்டி என்ற அந்தஸ்தை கொடுத்து இஸ்லாம் வைக்க சொல்லுது. ஏனண்டா வப்பாட்டியா வச்சேன்னு சொன்னா குழந்தை பிறந்த உடனே இவர் எஸ்கேப் ஆகிடுவாரு. குழந்தையோட பேரு கேட்டா இல்ல, பேர் தெரியாது, வாப்பாட பேர் இல்ல, அல்லது வாப்பா என்னன்னு தெரியல, பேர் வைக்க வேணான்ட்டாரு. ரெஜிஸ்டர் பர்த் சர்டிபிகேட் சில குழந்தைகளுக்கு பர்த் சர்டிபிகேட்டே இல்ல. ஏன்னு கேட்டா பாப்பாவை காணோம், எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்றே தெரியாது, ஏதோ பழைய கணவன் பேர்ல இந்த குழந்தைய வச்சு கொள்றான். இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. சொத்து உரிமை இழக்கிறாங்க, வாழ்க்கையை இழக்கிறாங்க. இவ்வளவு கவனமா விஷயங்களை பார்த்துதான் இஸ்லாம் சொல்லுது, வேணுமெண்டா என்ன செய்யுங்க, திருமணம் முடிச்சுக்கோங்க, ஆனா இந்த நிபந்தனைகள்ல என்ற அடிப்படையில் இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இது அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையாக வருகின்ற நேரத்தில் அவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் விளங்குது. இது இஸ்லாம் மட்டும் சொன்ன விஷயம் இல்ல. கிறிஸ்தவ மதத்தை நீங்க எடுத்துக்கொண்டா ஆபிரகாம் என்ற தீர்க்கதரிசியை சொல்லுவாங்க. அவங்க சாரா ஹாஜரா என்று சொல்லக்கூடிய 2 பேரை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள்ல இறைவனுக்கு மிக நெருக்கமானவர், பைபிள் படி, அதே மாதிரி தௌராத் படி மிக நெருக்கமானவர்கள், யூதர்களும் ஏற்றுக்கொள்கிற கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி. அதே மாதிரி இந்துக்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தசரதர் என்ன செய்யறாரு, 60,000 அந்த புறத்துல மட்டும் மனைவிமார்களை வச்சிருக்கிறார். 60,000 பேர். அவர் எப்படி வாழ்ந்தாரோ தெரியல, ஆனா 60,000 பேர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மனைவிமார்களா வச்சிருக்கிறார் என்று வருது. அப்ப இந்து வேதத்துல இருக்குது. இந்து மதத்துல கூட அந்த சமுதாயத்துக்கு வேத அடிப்படையில் பலதார மனம் தடுக்கப்பட்டதில்லை. அது ரொம்ப பிற்காலத்தில் 1900 என்ற ஞாபகம் சரியாக இருந்தால் 56ஆம் ஆண்டுகள் அல்லது 4ஆம் ஆண்டுகள்ல தான் இந்துக்களுக்கு பலதார மனம் தடுக்கப்படுகிறது. அப்பையும் நிறைய யாரெல்லாம் கவர்னராக அதிபராக நாட்டோட பிரதமராக வர்றாங்களோ எல்லாரும் 2 கெஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவங்களா தான் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இலங்கையோட வரலாற்றை நீங்க எடுத்துக்கொண்டு சொன்னா பல மன்னர்கள் இருந்தாங்க. அதுல பல மன்னர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களாம் அந்த புறத்துல நிறைய மனைவிமார்களை வச்சிருந்தாங்க. ஒபிஷியலா கூட 2-3 மனைவிமார்களை நிறைய பேர் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு கூட பல சமுதாயங்கள் என்ன செய்து பலதார மனத்துக்கு அவங்க அனுமதி கொடுத்துதான் இருக்கிறாங்க. அது நடக்கத்தான் செய்து, அது தடுக்க முடியாத மனுஷனுடைய ஒரு பசியாக இருக்கிறது. அதுக்கு வழிவகுக்கலன்னு சொன்னா தப்பான முறையில் அதை அடைகிறதுக்கு மனுஷன் முயற்சி செய்வான். இந்த உணர்வுகளை கவனிச்சு இஸ்லாமிய மார்க்கம் பலதார மனத்தை அனுமதிச்சிருக்குது. விரும்பினா முடிக்கலாம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முடிக்கலாம். சக்தி இல்லையா, ஒரு பொண்டாட்டியை தான் பார்க்க முடியுமா, ஒன்றோட நின்று கொள்ளணும். அப்படி இல்லாம 2-3 போனா மறுமையில் அதுக்கும் தனியாக கேள்வி இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த நிலைகளை கவனிச்சுதான் இஸ்லாமிய மார்க்கம்
பலதார மனத்தை ஆதரிக்குதே தவிர, நபிகள் நாயகம் பலதார மனம் முடிச்சாலும் அவங்க காம உணர்வுக்காக வேண்டி பலதார மனம் முடிக்கல. அவர்கள் திருமணம் முடிச்சதுக்கு பல நியாயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களில் சந்தர்ப்பங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொள்வோம்.